வாங்க வாங்க நம்ம சேனலுக்கு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக நம்ம செலவு செய்து பணத்தை எப்படியெல்லாம் மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸாக இருந்தால் கூட இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோருக்கும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நாம் வீட்டில் 3 விஷயத்தில் கண்டிப்பாக பணத்தை சேவ் பண்ண முடியும். அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம மளிகை சாதனம் வாங்குறது, செகண்ட் ஒன் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறது, தேர்ட் ஒன் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறது. இந்த 3 இதுலேயுமே நம்ம மாதம் குறைஞ்சது 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். நிறைய பேர் மளிகை சாமானம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க. அதுவும் பக்கத்தில் இருக்கிற கடையில் எப்போவுமே ரேட்டு கூடுதலாக தான் இருக்கும். அது தெரியாது. இவங்களுக்கு வந்து நம்ம மாதந்தோறும் பல்காக வாங்கும்போது கொஞ்சம் கூடுதலாக ரூபாய் செலவு ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக அப்பப்போ வாங்கிக்கிறது. ஆனால் அது வந்து ரொம்பவுமே ரேட்டு கூடுதலாக இருக்கும். கூடுதலாக பணமும் செலவாகும். அது அவங்களுக்கு தெரியறதில்ல. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அரிசியிலேருந்து மளிகை சாமான் வரும். இப்போ அரிசி வந்து நம்ம 1 கிலோ வாங்கும்போது கண்டிப்பாக அதோட 3 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் வரை கூடுதலாக இருக்கும். அதுவும் ஊருக்குள்ளே இருக்க கடையில் வாங்கும்போது 5 ரூபாய் வரைக்கும் கூடுதலாக தான் இருக்கும். இது நம்ம ஹோல்சேல் கடையில் 25 கிலோ ஒரு மூட்டை அப்படி இருக்கும். அப்படி வாங்கும்போது அதே மாதிரி மளிகை சாதனம் நமக்கு எப்படியுமே ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வாரந்தோறும் 2 நாளைக்கு ஒருக்கா வாங்கிட்டு தான் இருக்க போகிறோம். மல்லி, ஜீரகம், நல்ல மிளகு இது எல்லாமே 1/4 கிலோ. இதை நம்ம குடும்பத்தில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து 100 கிராம் அப்படின்னு சொல்லி ஹோல்சேல் கடையிலே நம்ம வாங்கி வைக்கும்போது நமக்கு மாதம் கண்டிப்பாக, நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக 1000 ரூபாய் மிச்சம் ஆகும். இந்த 1000 ரூபாய் வந்து நாம் மாதந்தோறும் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியில் போட்டுட்டு வரலாம். 1000 ரூபாய் போடும்போது நம்ம 5 வருஷம் தான் கட்ட வேண்டியது இருக்கும். அது ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக 75,000 நம்ம ரூபாய் கட்டின மாதிரி ஆயிரும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு கிடைக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாதனத்தை வந்து ஹோல்சேல் கடையில் மொத்தமாக வாங்கிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு சொன்னால், வெஜிடபிள்ஸ் எப்போவுமே நம்ம ஆகாது, டெய்லி வாங்கணும். டெய்லி வாங்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து வெஜிடபிள் கடை பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி ஈவினிங் கூட போய் வாங்கிக்கலாம். நாளைக்கு என்ன சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக வாங்கிக்கலாம். அப்போ கொஞ்சம் வாங்கிக்குவோம். இல்லாட்டி வந்து நம்ம ரேட்டு கம்மியாக இருக்குது, இல்லைனா ஒரு வாரம் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி டம் பண்ணோன்னா தேவையில்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிடுவோம். அதை சமையல் பண்ணவே மாட்டோம். இல்லாட்டி வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நிறைய சமைச்சு வேஸ்ட் பண்ணுவோம். இதனால் கேஸ் செலவாகுது. அது கூட போட இன்க்ரீடியன்ஸ், மசாலா ஐட்டம் எல்லாமே வீணாக போகுது. அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் நமக்கு வெஜிடபிள்ஸ் கம்மியாக வாங்குறதுனால கூட வாரம் கண்டிப்பாக சொல்கிறேன் 75 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இதை நம்ம வந்து மகளிர் சுய உதவிக்குழுவில் போட்டு வச்சா கூட நமக்கு ஒரு ரொம்ப தேவைக்கு அது நீங்கள் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பணம் தேவைப்படும் போது அது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது வந்து ஸ்நாக்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களோட ஸ்டேஜை பொறுத்து ஆனால் வந்து குறைஞ்சது எப்படியும் ஒரு 15 நாளைக்கு 1000 ரூபாயாவது குறைஞ்சது வாங்கிடுவோம். இது நாம் வந்து வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மாதம் அதுலேயும் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம கடையில் 1000, 1500 கொடுத்து வாங்கக்கூடிய அதே ஸ்நாக்ஸை நம்ம வீட்டில் வந்து பண்ணும்போது 300 ரூபாய்க்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். இது கொஞ்சம் அளவும் கொஞ்சம் கூடுதலாக வரும், குவான்டிட்டி கூடுதலாக வரும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட. இதனால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்குற பணம் கூட மிச்சம் ஆகும். சில நேரம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் அதனால் கூட ஃபுட் பாய்சன்லாம் ஆகி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகிற அளவுக்கு வருது. இது மாதிரி நீங்கள் இது பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஹஸ்பண்டு நமக்கு வந்து செலவுக்கு தர்றது தான். நம்ம தனியாக அவங்கள்ட்ட சேவ் பண்ணுறதுக்காக வாங்குறது இல்லை. நம்ம வீட்டு செலவில் இருந்து நாம் மிச்சம் பிடிச்சி நாம் சேவ் பண்ணுறது. இது அவங்களுக்கு தேவைப்படுது, இல்லை நமக்கு தான் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, எமர்ஜென்சியாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும், எது வேணாலும் நமக்கு ஃபேமிலியில் எதுனாலும் ஒரு எமர்ஜென்சி இல்லாமல் இருக்காது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹஸ்பண்டு கூட நம்ம அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது நம்ம செலவு கொடுத்த பணத்தில் இவ்வளவு இது பண்ணி போனாலும் நம்மளை ரொம்ப இதாக நினைப்பாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி இது நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது மாதிரி நிறைய டிப்ஸு தரேன். நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள்.
இது கண்டிப்பாக ஃபாலோ இது ஆனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.